டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு அறிவு கிடையாது. நான் ஒரு முட்டாளு. நான் ஒரு கேன கூமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா அமெரிக்கால இருந்து ஒரு போர்க்கப்பல், அதுவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் வந்து கிளம்பிருச்சு. அவங்கள டார்கெட் பண்ணி, ஏம் பண்ணி எல்லாம் செட் பண்ணி நான் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பகிரங்கமா எல்லாரும் பார்க்குற மாரி அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒண்ணு வச்சிருக்காரு. ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து போட்டிருக்காரு. இதனால வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சாரா யோசிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. என்னால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இன்கேஸ் இது ஒரு சண்டையா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு என்னால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. கண்டிப்பா எல்லாரும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அதை இவர் யோசிச்சாரா யோசிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய நாடு அது சைடில் வைப்போம் நம்ம வந்து. ரஷ்யா கிட்ட எவ்வளோ அட்வான்ஸான நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. இவர் என்னமோ சொல்றாருல, என்னோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ரஷ்யா கிட்ட எவ்வளோ அட்வான்ஸான நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. இதை பத்திலாம் இவர் யோசிச்சாரா? அவங்க ஏதாச்சும் பதிலுக்கு நானும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டா என்ன நடக்கும்? இப்போ பதில் சொல்ற விதமா புட்டின் வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து நியூக்ளியர் மிசைல்ஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சு? இதெல்லாம் யார் ஆரம்பிச்சது? அஃப்கோர்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் தான் இதை ஆரம்பிச்சாரு. எதனால இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இது வந்து என்ன சொல்றது, குளோபல் அஃபேரா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லா வீடியோஸையும் நம்ம வந்து எல்லா கண்டென்ட்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி டெய்லி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது, உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி ஒரு கண்டென்ட்டாக, டெய்லி ஒரு வீடியோவா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கும் அந்த ரெட் பட்டனை, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், ஒரு பட்டன் தட்டினீங்கன்னா மோட்டிவேஷன் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே கிடைக்கும். அதனால பண்டிகளா வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் எதனால இந்த கான்ட்ரவர்சி வந்து இழுத்து விட்டுருக்காரு, எதனால இந்த பஞ்சாயத்தை வந்து ஆரம்பிச்சு விட்டாரு, எப்படி ஆரம்பிச்சு விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட நம்ம இந்தியன் எக்கனாமியை வந்து இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியா எக்கனாமி இஸ் டெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இழிவுபடுத்தியிருந்தாரு. இதுக்கு நம்ம வந்து ஆதங்கம் தெரிவித்தோம்ல, நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று நம்ம சேனலில். அண்ட் பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இது வந்து தப்பு, இவர் வந்து லூசுத்தனமான செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு, லூஸ் டாக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து ரஷ்யாவையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ரஷ்யா எக்கனாமிஸ் டெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டாரு. எதனால இந்தியா ரஷ்யாவை சேர்த்து வச்சு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்தியாவும் ரஷ்யாவும் இப்படின்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம 2 நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து முறிச்சுக்கங்க, ஏன்னா எனக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது, அதனால நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை கேட்காதனால தான் நம்மளை டார்கெட் பண்ணி உங்களோட எக்கனாமி வந்து ஒரு செத்துப்போன எக்கனாமி, இவங்க வந்து ரஷ்யா கூட சேர்றதா, ரஷ்யா எக்கனாமியும் செத்துப்போன எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் திட்டி வந்து கழுவி ஊற்றி விட்டாரு. இப்ப இதனால நம்ம வந்து கொந்தளிச்சோமா, ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சோமா, அதே மாதிரிதான் அந்த நாட்டோட மக்களை வந்து ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி எங்க நாட்டோட எக்கனாமி வந்து நீ வந்து இழிவுபடுத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு சம்பவம் என்ன நடந்து போச்சுன்னு பாத்தீங்கன்னா, டிமிட்ரி மெட்வெடேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், இவர் வந்து ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட். இப்போ வந்து பிரசிடென்ட் யாரு, புட்டின் இருக்காரா, அதுக்கு முன்னாடி இவர் தான் இருந்திருக்காரு. இவர் வந்து டெலிகிராம்ல வந்து ஒரு போஸ்டர் போட்டுறாரு. என்ன போட்டாரு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் இருக்கிறார்ல, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருப்பாரு. பாக்கிங் சொல்லிட்டு போட்டிருக்காரு, நாய் குலைக்கிறது வந்து அப்படியே போட்டிருக்காரு. இவர் வந்து எப்ப பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருப்பாரு. என்ன குலைச்சிக்கிட்டே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்தாரு, 24 மணி நேரத்தில் நான் வந்து உலகத்தில் எங்க ஏதாச்சும் போர் கீர் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா மற்ற நாடுகளுக்கு இடையில அதை வந்து நான் நிப்பாட்டிடுவேன், வெறும் 24 ஹவர்ஸ்ல நான் வந்து நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து பதவிக்கே வந்தாரு. ஆனா இவர்னால ரஷ்யாவுக்கும் இந்த உக்ரைனுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? இல்ல மற்ற நாடுகள் இடையிலே வந்து என்ன போர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த போரை போய் இவர் நிப்பாட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டாரு. இதுக்கு தலைவனுக்கு வந்து காண்டாயிருச்சு, டொனால்ட் ட்ரம்ப் காண்டாயிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, இவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதுல வந்து திருப்பி ரிப்ளை பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, எப்பா நீ வந்து ஒரு ஆளே கிடையாது, நீ வந்து புட்டின் ஒன்னு நினைச்சுக்கிறியா, புட்டின் தான் இப்ப பிரசிடென்ட், இவர் வந்து எக்ஸ் பிரசிடென்ட்ல, நீ வந்து அதனால ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. இதுக்கு மேல ஏகப்பட்ட விஷயத்துல போட்டிருக்காரு. ஆனா ஷார்ட்டா இதை வந்து
சொல்லியிருக்காரு. அதுக்கு இவரு திருப்பி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "எப்பா நீ வந்து ஒரு வெத்து வேஸ்ட்டு. நீ வந்து நாட்ட ஆள்றதுக்கெல்லாம் லாயக்கே கிடையாது." அண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு டிவி ஷோ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த பதவிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அந்த டிவி ஷோவே உன்னால நடத்த முடியல. அதிலயும் நீ வந்து லூஸ் ஆயிட்ட. நீ வந்து நாட்ட ஆளப் போறியா? போய் அந்த வேலையாச்சும் பாரு. அங்க தோத்துப்புட்டு இங்க வந்து இங்கே தோத்துக்கிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி மேக் பண்ற மாரி திருப்பி வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. இத தொடர்ந்து இன்னொரு விஷயத்த அவரு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல. சண்டை நடக்கும்போது இவரு நடுவுல பூந்து என்னமோ நிப்பாட்டுற மாரி நிப்பாட்டினாரு. ஆக்சுவலா அவர் நிப்பாட்டல. இது மாரி ஒரு இது வந்து தில்லாலங்கடி வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாரி நீ வந்து ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் இடையில பண்ண முடியாது. நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. புட்டின் வந்து அவரோட வேலைகள கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ அப்படிலாம் சீப்பா எங்கள நெனச்சிராத. அப்படி ஏதாச்சும் நீ நெனச்சு நிப்பாட்டணும், நிப்பாட்டணும்னு வந்தேன்னா, அதுக்கு நீ வந்து பெரிய பெரிய விளைவுகள வந்து சந்திப்ப. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்ட போட்டாரு. இதுக்கு தலைவனுக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. காண்டான உடனே தலைவன் என்ன பண்ணிப்புட்டாங்கன்னா, "எப்பா என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குதுப்பா. நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் கேரி பண்ணக்கூடிய ஒரு போர் கப்பல் வேற இருக்குது. அந்த போர் கப்பலு, நியூக்ளியர் வெப்பன் எல்லாத்தையும் உங்க நாட்ட ஏந்தி நான் வந்து அனுப்பிச்சு விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான செயல வந்து இவரு செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு பேசுறதும் தப்பு இல்லடா. அவரு ஒரு எக்ஸ் பிரசிடென்ட் தானடா. அவரு இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவரு பேசுறது தப்புனா, இவரு தானே இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சது. இவரு தானே எக்கனாமி வந்து திட்டுனது. நம்ம நாட்டோட எக்கனாமி திட்டுனாரு. அவங்க நாட்டோட எக்கனாமி திட்டுனாரு. எதனாலனா, இவரு வந்து 24 ஹவர்ஸ்ல இந்த போர நிப்பாட்டுறேன்னு சொல்றாருல்ல, அந்த போர அவரால நிப்பாட்ட முடியல. அங்கெல்லாம் மக்கள் வந்து உசுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா என்னமோ சொல்லிட்டு வந்த, பெரிய தாதான்னு சொன்ன. உன் பேச்ச எவனுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. நீ வந்து புட்டினோட பப்பெட்டு, பொம்மை நீ. அவருக்கெல்லாம் நீ பயந்துக்குவ." அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறாங்க. அதனால மனுஷன் வந்து உசுப்பேத்தி புட்டு இந்த மாரி வேலைகள பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப இதுக்கு அடுத்தது இந்த ட்ரம்ப்புக்கு வந்து ரிப்ளை பண்ற மாரி சிம்பாலிக்கா, டைரக்ட்டா இல்ல சிம்பாலிக்கா ரிப்ளை பண்ற மாரி புட்டின் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நாங்க வந்து ஆர்சனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிசைல், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் கேரி பண்ணக்கூடிய ஒரு மிசைல், இத வந்து மாஸ் புரொடக்ஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இது வந்து அமெரிக்காக்கு ரிப்ளை பண்ற விதமா தான், சிம்பாலிக்கா ரிப்ளை பண்ற விதமா தான் போட்டிருக்காரு. ஏன்னா, இதனால இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லவே இல்ல. இப்ப இந்த டொனால்ட் ட்ரம்ப் நான் வந்து நியூக்ளியர் வெப்பன் அனுப்புறேன், அத அனுப்புறேன், இத அனுப்புறேன்னு சொன்னார்ல, அதனால தான் இவர் வந்து இந்த போஸ்ட்ட போட்டிருக்காரு. இதனால ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி வந்து கிளம்பி இருக்குது. இப்ப நினைச்சு பாருங்களேன், இன்கேஸ் அமெரிக்கா ஏதாச்சும் இந்த ஈரான தாக்குன மாரி ரஷ்யாவ ஏதாச்சும் தாக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன், தாக்கணும்னு நினைச்சாலே அவங்க வந்து தாக்கிப்படுவாங்க. அதுதான் உண்மை. தாக்கிட்டாருன்னா, சப்போஸ் தாக்கிட்டாருன்னா, அவங்க கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. அவங்க திரும்பவும் தாக்குவாங்க. தாக்குறதுனால இதுவும் மிகப்பெரிய கண்ட்ரி. அமெரிக்காவும் மிகப்பெரிய கண்ட்ரி. இவங்கள்ட்ட அட்வான்ஸான நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. ரஷ்யா கிட்டயும் அதோட அட்வான்ஸான நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. இவங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க நாடும் அழியும். அதனால மத்த பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளும் அழியும். பக்கத்துல இருக்க நாடுகள்ல மொத்த உலகமே அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இது வந்து உலகப் போராவே மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நினைச்சு பாருங்களேன், நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பனு. அது இவங்கள்ட்ட இந்த 2 நாடுகள்ட்ட இருக்கிறது வந்து அட்வான்ஸான நியூக்ளியர் வெப்பன்ஸ். 2 நாடும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா, மத்த உலக நாடுகள் இருக்குமா? நினைச்சு பாருங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டா டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவோட பிரசிடென்ட், கூறுகட்ட கும்பார் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. இது ஏதாச்சும் போரா மாறிடுமா? இவங்க ஏதாச்சும் தாக்கிடுவாங்களா? ரஷ்யால இருந்து ஏதாச்சும் தாக்கிடுவாங்களா? இல்ல இவரு வந்து ஏதாச்சும் தாக்கி போடுவாரா? ஈரான போய் தாக்குனார்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் தாக்கிடுவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. பொறுத்து தான் பார்க்கணும். கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரிலாம் சண்டை வந்து போரை வந்து தொடங்கி கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நியூக்ளியர் வெப்பனை போட்டு நம்ம அடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜெனரேஷன்லாம் ஒண்ணுமே மிஞ்சாது. மனுஷங்களை மிஞ்ச மாட்டாங்க. மிஞ்சினாலும் அடுத்த ஜெனரேஷன்லாம் ஒன்றுமே மிஞ்சாது. எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவை முடிச்சிருவோம். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.